بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا مزرعة الآخرة. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இழுத்துக்காப்படி இனியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனால் படைக்கப்பட்டிருக்கிற அண்ட சராசரங்களினுடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் உண்டான உணவை, அவர்களினுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு விசாலமாக வழங்குகிறான். அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு சுருக்கியும் விடுகிறான். சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், அத்துணை அருட்கொடைகளையும் தன்னகத்தே பெற்று மேலோங்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு மார்க்கம் சில வழிமுறைகளை சொல்லி இதன் மூலமாக அல்லாஹ்வின் பொக்கிஷத்தை திறந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறது. அந்த வகையில மார்க்கம் சொல்லுகிற முதலாவது வழிமுறை இறை அச்சம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான்: வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். யார் இறையச்சம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாழ்வாதார வழியை திறந்து வைக்கிறான், அவர்களே அறியாத வகையில் அவர்களுக்கு வழங்குகிறான் என்பதாக சொல்லுகிறான். சூரத்து தலாக் என்கின்ற சூறாவில் இந்த வசனம் வருகிறது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழுகிறார்கள், பிரச்சனை வருகிறது, பேச்சுவார்த்தை நடக்கிறது, இருந்தாலும் கூட சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழல். கணவனை பிரிந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. அடுத்த நேர வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை: உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். யார் இறையச்சம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துகிறான், அவர்களே அறியாத வகையில் அவர்களுக்கு வழங்குகிறான் என்பதாக இறையச்சம் இறைவனின் வாழ்வாதாரத்தை பெறுவதற்குண்டான வழியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் சூரத்துல் அஅராஃபிலே: வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த் வலாக்கின் கஸபூ ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன். ஒரு கிராமத்தை அல்லாஹ் அழிக்கிறான், அது குறித்து பேசுகிற இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான்: அந்த ஊர்வாசிகள் அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டிருந்தால் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நாம் வானத்திலிருந்தும் பூமியில் இருந்தும் நிறைவாக திறந்து விட்டிருப்போம். ஆனால் அவர்கள் நபிமார்களை பொய்ப்பித்தார்கள், அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் அவர்களை நாம் அழித்தோம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். ஆக அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது என்பது வாழ்வாங்கு சிறந்து வாழ்வதற்குண்டான முதலாவது வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வாதாரத்தை பெற்று தருகிற இரண்டாவது விடயம் நன்றி செலுத்துவது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களை பார்த்து சொல்லுகிறார்கள்: அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு எவ்வளவு அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான், ஃபிரௌனின் பிடியிலிருந்து உங்களை காத்திருக்கிறான், உங்களின் குழந்தைகளை எல்லாம் அவன் கொன்றொழித்துக் கொண்டிருந்தான், ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு வெற்றியை வழங்கி உங்களுக்கு அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான், அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு சொன்ன செய்தியை நபியே நீர் நினைவு கூறுவீராக என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்: லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும்.
நீங்கள் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அருட்கொடைகளை அதிகப்படுத்தி தருகிறான், விசாலப்படுத்தி தருகிறான் என்பதாக நபியே நேர் அல்லாஹ் சொன்னதை நினைத்து பாருங்கள் என்பதாக சொல்லுகிறான். ஆக இரண்டாவது விடயம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து நூஹில் சொல்லுகிறான், வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் செய்த பாவத்திற்கான மன்னிப்பை பெறுங்கள். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். உங்களுக்கு மழையை பொழிவிப்பான், உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் பெருக்கி தருவான், சிறந்த பாரம்பரியத்தை உங்களுக்கு தருவான், தோட்டத்தை உங்களுக்கு ஆக்கி வைப்பான், அழகிய ஆறுகள் ஓடும் விதத்தில் உங்களுடைய ஊரையே அல்லாஹ் செழிப்பாக்கி தருவான். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? செய்த பாவத்திற்கு மன்னிப்பு என்பதாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை நமக்கு பெற்றுத் தருகின்ற இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பது. அல்லாஹ்வினுடைய பொக்கிஷத்தை திறக்கக்கூடிய திறவுகோள்களில் நான்காவது திறவுகோள் தொழுகை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து தாஹாவிலே சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே வஅமுரு அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக் வல் ஆகிபத்து லித்தக்வா. உங்களுடைய குடும்பத்தார்களை தொழச் சொல்லுங்கள், நீங்களும் தொழுகையில் நிலைத்திருங்கள், உங்களிடத்திலிருந்து எதையும் நான் கேட்கப் போவதில்லை, நான் தான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். நாம் தான் உங்களுக்கு உணவை வாரி வழங்குகிறோம், ஆனால் நீங்கள் தொழ வேண்டும், குடும்பத்தார்களையும் தொழுமாறி ஏவ வேண்டும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். ஆக அல்லாஹ்வின் பொக்கிஷத்தை திறக்கக்கூடிய நான்காவது திறவுகோள் தொழுகை. ஐந்தாவது நல்வழியில் செலவு செய்வது. நல்வழியில் செலவு செய்வது அல்லாஹ் நமக்கு வழங்குவதை விசாலப்படுத்தும். சூரத்து சபாஇல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், குல் இன்ன ரப்பி யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திரு லஹு வ மா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு வ ஹுவ கைருர் ராஸிகீன். நபியே, மக்களிடத்திலே நீர் சொல்லும், நிச்சயமாக என்னுடைய ரப் இருக்கிறானே, அவன் தான் நாடி அடியார்களுக்கு விசாலமாக தருகிறான், தான் நாடியவர்களுக்கு சுருக்கியும் தருகிறான். வ மா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு. நல்வழியில் நீங்கள் செலவு செய்தால் அந்த செலவீனத்திற்கும் அல்லாஹ் பிரதிபலனை வழங்கி விடுகிறான். வஹுவ கைருர் ராஸிகீன். வழங்கக்கூடியவர்களிலேயே அவன்தான் மிகவும் சிறந்தவன் என்பதாக நபியே நீர் கூறும் என்பதாக அல்லாஹ் சூரத்து சபாஇலே சொல்லித் தருகிறான். அப்படி என்றால் அல்லாஹ் எனக்கு வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நான் நல்வழியில் செலவு செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், 2 மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை அடைகிற நேரத்திலே இறங்குகிறார்கள். ஒரு மலக்கு இப்படி துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ், யார் நல்வழியில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ விசாலமாக வழங்குவாயாக என்பதாக. இன்னொரு மலக்கு துவா செய்கிறார், யா அல்லாஹ், யார் நல்வழியில் செலவு செய்யாமல் தன்னுடைய செல்வங்களை தடுத்து வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நீ நஷ்டத்தை ஏற்படுத்துவாயாக என்பதாக இன்னொரு மலக்கு துவா செய்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் இந்த இரு வானவர்களும் யார் நல்வழியில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய செல்வம், அவனுடைய உதவி, அவனுடைய வளம் விசாலமாக வழங்கப்பட வேண்டும் என்றும், யார் நல்வழியில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நஷ்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று துவா செய்கிறார்கள் என்று பார்க்கிற போது, ஐந்தாவது விஷயம், வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அந்த பொக்கிஷத்தை திறப்பதற்கான ஐந்தாவது திறவுகோலாக நல்வழியில் செலவு செய்வதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது, ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் செலவு செய்வது. இது அல்லாஹ் நம் விஷயத்தில் விசாலமாக நடந்து கொள்வதற்கு வழிவகுக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் அடுத்தவர்களின் சிரமத்தை நீக்குகிறாரோ அவரின் சிரமத்தை அல்லாஹ் நீக்குகிறான். யார் அடுத்தவர்களுக்கு இலகுவை ஏற்படுத்துகிறாரோ அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்துகிறான். யார் அடுத்தவர்களின் குறையை மறைக்கிறாரோ அவரின் குறையை அல்லாஹ் மறைக்கிறான். யார் அடுத்தவர்களின் உதவியில் இருக்கிறாரோ அவருக்கான உதவியில் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க.
அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக இயலாதவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் செலவு செய்வது என்பது அல்லாஹ் நம் விஷயத்தில் விசாலமாக நடந்து கொள்வதற்கு வழிவகுக்கிறது. ஆக 6வது திறவுகோள் ஏழை எளிய மக்களுக்கு செலவு செய்வது. 7வது திருமணம் செய்து கொள்வது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து நூரில் சொல்லுகிறான், வ அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாஇக்கும் இன் யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி வல்லாஹு வாஸிஉன் அலீம். அனாதைகளுக்கும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அடிமையான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். இன் யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. அவர்களுக்கு செல்வம் இல்லை என்று சொன்னாலும், அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். அதன் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை கொண்டு அவர்களை வளப்படுத்துவான். அவர்கள் ஏழைகளாக, இல்லாதவர்களாக, வசதி வாய்ப்பற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்து விடுங்கள். அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை கொண்டு அவர்களை வளப்படுத்துவான். அவர்களுக்கான செல்வத்தை அல்லாஹ் தருவான். அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். ஆக அல்லாஹ்வினுடைய அருள் பொக்கிஷத்தை திறக்கக்கூடிய 7வது விஷயம் திருமணம் செய்து கொள்வது. 8வது விஷயம், ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் விசாலப்படுத்தி தர வேண்டும் என்றும் தன்னுடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறாரோ அவர் உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்பதாக சொன்னார். இப்ப 8வது விஷயம் என்ன? உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது அல்லாஹ் நமக்கு வளமான வாழ்வை வழங்குவதற்கு வழிவகுக்கிறது. 9வது, ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். இரும்பில் இருக்கக்கூடிய துருவை கொல்லனிடம் இருக்கக்கூடிய நெருப்பு உலை எப்படி அகற்றுகிறதோ அது போன்று பாவத்தையும் உங்களுடைய நெருக்கடியான நிலையையும் ஏழ்மையையும் ஹஜ்ஜும் உம்ராவும் நீக்கிக் கொண்டே இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இரும்பிடமிருந்து துருவை நெருப்பு உலை எப்படி நீக்குகிறதோ அதுபோன்று ஹஜ்ஜும் உம்ராவும் நம்முடைய வாழ்வில் இருந்து நெருக்கடி நிலையை நீக்குகிறது, நம்முடைய பாவத்தை அழிக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வினுடைய அருட்கொடையை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கக்கூடிய 10வது விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது. தவக்குல். தவக்குல் குறித்து நிறைய புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. தவக்குல் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று பரிபூர்ணமாக அவனை நம்புவது. இதுதான் தவக்குல். அல்லாஹ்வின் மீது எவ்வளவு தூரம் நமக்கு நம்பிக்கை இருக்குமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை கைவிட போவதில்லை. இந்த நம்பிக்கை திடமாக இருக்க வேண்டும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது நீங்கள் எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நம்பிக்கை கொண்டால் ஒரு பறவைக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறானோ அதுபோன்று உங்களுக்கும் உணவளிப்பான். ஒரு பறவையை பொறுத்தவரை காலை கூட்டில் இருந்து புறப்பட்டு போகிற போது வெறும் வயிறோடு அது புறப்பட்டு போகிறது, திரும்பி வருகிற போது வயிறு நிறைந்து அது திரும்பி வருகிறது. இது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கான வாழ்வாதாரத்தை, உணவை உங்களுக்கு விசாலமாக வழங்குவான். நீங்கள் எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அப்படி நம்பிக்கை வைத்தால் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் மேல நான் முழுமையாக நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான அளவுகோல் என்ன தெரியுமா? அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறது. ஒருத்தருக்கு நம்பிக்கை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய பழக்கத்துல ஒரு பழக்கம் அதிகமாயிடும். என்ன பழக்கம் அப்படின்னா துவா செய்யற பழக்கம். ஏன்னா அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்குது இல்லையா, அதனால எந்த விஷயமா இருந்தாலும் யார்கிட்ட கேட்பாரு? அல்லாஹ்ட்ட தான் கேட்பாரு. ரொம்ப நேரம் கேட்பாரு, கேட்டதே கேட்பாரு, காலையிலையும் கேட்பாரு, மதியமும் கேட்பாரு, நைட்டும் கேட்பாரு, எல்லா நேரமும் கேட்பாரு. ஒருத்தருக்கு துவா செய்யற பழக்கம் இல்லைன்னு சொன்னா உஷாராக உணர்ந்து கொள்ள வேண்டும், தவக்குலில் குறை இருக்கிறது என்பதாக. தவக்குலில் குறை இருக்கிறது என்பதாக. ஒருத்தர் ஈமான கொண்டுட்டாரு, ஈமான் கொண்ட உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை தான் கற்று தருவாங்க. தொழுகைக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவது இதுதான், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. இந்த துஆவை அல்லாஹ்விடத்துல கேளுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத் தருவாங்க. ஏன்? இதுல என்ன இருக்கு? தவக்குல் இருக்கு. தவக்குல் இருக்கு. என்ன மன்னிக்கிறதா இருந்தாலும் நீ தான் மன்னிக்கணும், என் மேல இறக்கப்படுறதா இருந்தா நீ தான் இறக்கப்படணும், எனக்கு நேர்வழி காட்டுறதாக இருந்தாலும் நீ தான் எனக்கு நேர்வழி காட்டணும்.
எனக்கு ஆரோக்கியத்தையும் நீதான் வழங்கணும், எனக்கான வாழ்வாதாரத்தையும் நீதான் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு அடுத்து கற்றுத் தருவார்கள். இப்ப பரிபூரணமான நம்பிக்கை என்பது அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வே சொல்லுவதாக ஒரு ஹதீஸை குதுஸியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், என் மீது நம்பிக்கை வைத்து நான் வழங்குவேன் என்கின்ற நம்பிக்கையோடு என்னிடத்திலே கேளுங்கள். ஹலாலான வழியில் உங்களுடைய உணவை நீங்கள் தேடுங்கள், உங்களுக்கான உணவை நான் வழங்குகிறேன். நான் எதை முடிவு செய்து வைத்திருக்கிறேனோ அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. அல்லாஹ் எதை எனக்கென்று எழுதி வைத்திருக்கிறானோ அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. எனவே நான் வழங்குவேன் என்கின்ற நம்பிக்கையோடு என்னிடத்தில் கேளுங்கள், ஹலாலான வழியிலேயே நீங்கள் உங்களுக்கான உணவை தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். ஆக தவக்குல் இது அல்லாஹ்வின் வளத்தை பெற்று தரக்கூடிய 10வது விஷயம். இந்த 10 விஷயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா, கோடியில் புரளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கடை கோடியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வளமான வாழ்வு வேண்டிதான் இருந்து கொண்டு இருக்கிறோம். காசு பணத்தை அல்லாஹ் கொடுத்துருவான், ஆரோக்கியத்தை எடுத்துருவான். வளமான வாழ்வாது கிடையாது. ஆரோக்கியத்தை கொடுத்துட்டா, காசு பணத்தை எடுத்துட்டா வளமான வாழ்வாது அதுவும் கிடையாது. காசு பணமும் கிடைச்சிருச்சு, ஆரோக்கியமும் கிடைச்சிருச்சு, அழகிய குடும்ப வாழ்க்கை அமையவில்லை என்று சொன்னால் வளமான வாழ்வா அதுவும் கிடையாது. ஆக அத்துணை பொருத்தங்களும் மொத்தமாக அமைந்தால் மட்டும்தான் ஒருவரால் சிறப்பாக, மேன்மையாக, கண்ணியமாக வாழ முடியும். வசதி வாய்ப்புகளும் வேண்டும், அதை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியமும் வேண்டும், அதை அனுபவிப்பதற்கு குடும்ப சூழலும் வேண்டும், அழகிய நட்பு முறையும் வேண்டும், அழகிய உறவு முறைகளும் வேண்டும். இத்தனைகளும் அழகிய முறையில் அமைந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கண்ணியம் வேண்டும். அடுத்தவர்களின் பார்வையில் நான் மேலானவனாக தெரிய வேண்டும். இதுவெல்லாம் இருந்தால்தான் நிம்மதியாக வாழ முடியும். காசு பணம் பெற்றிருக்கக்கூடிய எத்தனையோ செல்வந்தர்கள் மற்றவர்களின் பார்வையில் மோசமானவர்களாக தெரிகிறார்கள். இவர்களால் நிம்மதியாக வாழ முடியாது. ஆக இந்த சொல்லப்பட்ட இந்த வசனங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா புரியும். என்ன அப்படின்னு சொன்னா, ரிசுக் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பான். ரிசுக் அப்படின்னு சொன்னா உணவு மட்டும் வழங்குறது கிடையாது, அது விசாலமான பொருள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சாப்பாட்டை மட்டும் கொடுக்கறது கிடையாது. ரிசுக் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான, என்னுடைய சந்தோஷத்திற்கு தேவையான, என்னுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் ரிசுக் என்று சொல்லலாம். உணவு, வசதி வாய்ப்பு, குடும்பம், நட்புகள், உறவுகள் அத்துணையையும் சொல்லலாம் ரிசுக் என்கின்ற வார்த்தையை கொண்டு. அல்லாஹ் அதை தருவதாக சொல்லுகிறார். ஆக முதலாவது விஷயம் என்ன? இறையச்சம். இரண்டாவது விஷயம் என்ன? ஷுக்குர் செய்வது, நன்றி செலுத்துவது. மூன்றாவது என்ன? இஸ்திக்ஃபார் செய்வது. நான்காவது என்ன? தொழுகையை நிலைநாட்டுவது. ஐந்தாவது என்ன? நல்வழியில் செலவு செய்வது. ஆறாவது என்ன? ஏழைகளுக்கு செலவு செய்வது. ஏழாவது என்ன? திருமணம் செய்து கொள்வது. எட்டாவது என்ன? உறவுகளை பேணுவது. ஒன்பதாவது என்ன? ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவது. பத்தாவது என்ன? துஆவுடன் கூடிய சரியான நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வைப்பது. இந்த 10 விஷயங்களும் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான வழிகளாக இந்த மார்க்கம் சொல்லுகிறது. இதையெல்லாம் கடந்துதான் நாம புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை சரியான முறையில் உருவாக்கி கொள்வது, திட்டமிடுவது, செயல்படுவது, முயற்சி செய்வது, போராடுவது, இது எல்லாம் நமக்கு இயற்கையா புரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தன் உயரணும் அப்படின்னு சொன்னா தூங்கிக்கிட்டு இருந்தா முடியுமா? முடியாது. அதற்கான திட்டம் வேண்டும், அதற்கான உழைப்பு வேண்டும், அதற்கான போராட்டம் வேண்டும், அதற்கான ஆற்றல் வேண்டும், அதற்கான அறிவு வேண்டும். இவைகள் அனைத்தும் தேவை. ஆனால் இவைகள் மட்டும் அதை பெற்று தந்து விடும் என்று சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவன் செய்ய வேண்டியவைகள் இல்லாமல் என் புறத்திலிருந்து நான் செய்ய வேண்டியவைகளை வைத்து மட்டும் ஒருவனால் சிறந்து விளங்கிவிட முடியாது. என் புறத்திலிருந்து நான் செய்ய வேண்டியவைகளை செய்யவும் வேண்டும், அவன் புறத்திலிருந்து பெற வேண்டியவைகளை பெறவும் வேண்டும். அவன் புறத்திலிருந்து உதவி இல்லாமல் எவ்வளவு போராடினாலும் சரி ஜெயம் பெற முடியாது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தருவதற்குண்டான அற்புதமான இந்த 10 வழிகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எங்க நம்ம குறை விட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அலட்சியமா இருக்கிறோம் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். அதை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கான வாசல் திறந்து இருக்குது. அல்லாஹ்வினுடைய கசானா அவ்வளவு ஈஸியா கரைஞ்சி போகிறதில்ல, குறைஞ்சி போறதில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் தனக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும், அவர்கள் என்னவெல்லாம் கேட்டார்களோ எல்லாவற்றையும் அல்லாஹ் விசாலமாக கொட்டி கொடுத்தாலும் அவனுடைய கசானாவில் இருந்து எவ்வளவு குறையும் தெரியுமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு கடலில் ஒரு ஊசியை நுழைத்து அதை வெளியே எடுத்தால் அந்த கடல் தண்ணீரில் இருந்து அந்த ஊசியில் எவ்வளவு ஒட்டி கொண்டு வருமோ அவ்வளவையும் அல்லாஹ் தந்தாலும் அவனுடைய கசானாவில் குறையாது. இந்த உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அப்படிப்பட்டவனிடத்தில் நாம் கேட்கிறோம் என்கின்ற உணர்வு வேண்டும். ஆக இந்த 10 வழிகளை நாம் கவனத்தில் கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பாக வாழ்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள்.